உயிர் மலையோ சமவெளியோ அவை இரண்டிலும் நீரே என் தேவன். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக முடியாது. ஆமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முழுபலத்தோடு புதுபலனை பெற்று உயர பறப்பார்கள். தாழ இல்ல, உயர பறப்பார்கள். கழுகனை போல மேல பறக்கிற அனுபவத்தை கர்த்தர்கள் தருவார். இன்றைக்கே அதை ரிசீவ் பண்ணுகிற உங்க பாக்கியவான் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் நான் மனோரமா இருப்பேன், ஆண்டவர் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள், கர்த்தர்கள் வழியில நடக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருப்பாங்க. ஒரு நீர்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரமாய் எப்பொழுதும் தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பார்கள் என்று கர்த்தரை வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்வீங்க? உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை நான் முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை நான் முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயம், நான் எந்த நிலையில் இருந்தாலும் உண்மை நான் ஆராதிப்பேன், எந்த நிலையிலும் நான் உண்மை ஆராதிப்பேன். மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு பவுல் சொல்றாரு, ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஊழியக்காரர் சொல்றாரு. ஆமா, ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் உன்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயிர் மலையோ மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை நான் முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஆமென். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை நான் முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை நான் மனதோடு ஆராதித்திடுவேன். ஆமென்.